ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மெயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி ஜாவா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கொஸ்டினை வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ மெயில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 7 மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயிலை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ மெயிலில் என்னெல்லாம் இருக்கும்? சென்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், ரிசீவர், சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் கண்டென்ட் இருக்கும், அப்புறம் டேக் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு மாடியூல் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணதை வந்து டெலீட் பண்ண முடியணும். ஸோ அதுக்கு ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ மூணாவதாக வந்து டேக்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ டேக்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு மெயில் வந்து ரைட் பண்ணுறீங்க, என்ன கேட்டகரி சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஒரு டேக் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனல் மெயில் ரைட் பண்ணுறீங்கன்னா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஆட் பண்ணலாம். இல்லை நீங்கள் எதனா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக மெயில் சென்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோர்த் வந்து ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாட்ஸ் மாடியூல் வந்து என்ன இருக்க போகுதுன்னா, நம்ம எவ்வளோ மெயிலோட கவுண்ட்டு, இது வரைக்கும் நம்ம சேவ் பண்ண மெயிலோட கவுண்ட்டு, ஸோ குரூப்ஸ் ஆஃப் டேக்ஸ்லாம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் ரீசெண்டாக அனுப்பின இவ்வளோ மெயில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தர முடியும். ஸோ ரீசெண்டாக அனுப்புகிற மெயில்ஸ்னு என்னென்னா, இப்போ டோட்டலாக வந்து 5 மெயில்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 மெயில்ஸ் வந்து வேணும், ரீசெண்டாக வந்து 3 மெயில்ஸ் வேணும்னா ஸோ அதை மட்டும் எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த மாடியூலை வந்து ரைட் பண்ணோம். ஸோ நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் மாடியூல். ஸோ ஸ்பேம் மாடியூல்னா என்னென்னா, நம்ம ஸ்பேம்னு சொல்லிட்டு எதனா வந்து மெயில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். எதனா ஒரு யூசர் கேர்லேருந்து இல்லை எதனா ஒரு சென்டர் பேர் போட்டு ஸ்பேம் எதனா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ அப்படி செக் பண்ணிச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாடியூலில் வந்து நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6th மாடியூல் என்னென்னா சர்ச் மாடியூல். ஸோ இப்போ நம்ம இந்த எதனா ஒரு நீங்கள் டெக்ஸ்ட்டை போட்டு அது மூலயமா சர்ச் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய மெயில் ஐடியில் வந்து நான் arun@gmail.com போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அருண்னு போட்டு சர்ச் பண்ணால் எனக்கு வந்து காமிக்கணும். ஸோ ஸோ அந்த மெயிலே வந்து டோட்டல் மெயிலே வந்து எனக்கு காமிக்கணும், அந்த பர்டிகுலர் மெயில். ஸோ அதுக்கு தான் வந்து 6th மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 7th வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு சர்ச். ஸோ வைல்ட் கார்டு சர்ச்னா என்னென்னா, நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு மெயிலில் வந்து இப்போ எதனா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் எப்படி சர்ச் பண்ணலாம்னா, வைல்ட் கார்டு சர்ச்னா என்னென்னா, ஸ்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்ன்னு போட்டு மறுபடியும் ஸ்டார் மறுபடியும் கடைசியிலேயும் கொடுக்கலாம். இல்லை வெறுமனே ஸ்டார் விஜய்ன்னு போட்டால் அந்த ஸ்டார் விஜய் நம்ம டோட்டல் மெயிலில் எங்கே இருந்தாலும் அதை கரெக்டாக ஃபெச் பண்ணி நம்மளுக்கு அந்த மெயிலை பர்டிகுலர் மெயிலை வந்து நம்மளுக்கு அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும் சிஎல்ஐயில். இந்த 7 மாடியூல்ஸை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினை வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அவுட்புட்டை வந்து பார்த்துலாம். ஸோ அவுட்புட் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நம்ம என்ன கோட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ வாங்க அவுட்புட்டை போய் பார்த்துடலாம். ஓகே, வாங்க நம்ம அவுட்புட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன்னுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு சிஎல்ஐயில் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் முதல் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா ஸ்டோர் மெயில் பண்ண போகுது. ஸோ 1 வந்து என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்டர் சென்டர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் வந்து aravind@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ என்டர் ரிசீவர் இமெயில் கேட்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா vijay@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்டர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ கண்டென்ட்டை வந்து ரைட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு கண்டென்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஜாயின் ஈவினிங் 5 PM மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மெயிலை வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் வந்து டெலீட் கொடுத்தா டெலீட் ஆகிடும். ஸோ இதை நம்ம கடைசியில் வரலாம். அதுக்கு முன்னாடி டேக்லாம் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ 3 கொடுத்துட்டு இப்போ நம்ம டேக் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து முதல்ல இண்டெக்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு மெயில் தான் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0th இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்டர் மெயில் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்டர் டேக் வந்து கேட்குது. ஸோ இப்போ நம்ம டேக் வந்து என்ன கேட்டகரியோ அந்த நேம் வந்து கொடுத்துக்கணும். ஸோ ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ரொஃபஷனலாக நம்ம இப்போ மெயில் அனுப்புகிறோம்ல, ஸோ அதனால் ஒர்க்கு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன நம்மளுக்கு வந்திருக்கு, டேக் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டேகும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ மூணாவது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் 4 அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணால் எனக்கு என்ன காமிக்குதுன்னா மெயில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து டோட்டல் மெயில்ஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது.
ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு மெயில் மட்டும்தானே சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன கேட்குதுன்னா என்டர் நம்பர் ஆஃப் ரீசன்ட் மெயில்ஸ் டு டிஸ்பிளே. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு மெயில் தான் ஆக்சுவலாக இருக்கே. ஸோ அதனால் ஒரு மெயில் தான் நம்ம டிஸ்பிளே பண்ண முடியுமே. ஸோ அதனால் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு 5 மெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் 3ன்னு கொடுத்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த 3 மெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன்னா இப்போ நான் அதை க்ரியேட் பண்ணேன், அந்த மெயில் எனக்கு ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ எப்படி ஷோ ஆகுதுன்னா ஃப்ரம் ஷோ ஆகுது, டு ஷோ ஆகுது, சப்ஜெக்ட்டு, கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் அது என்ன டேக் நம்ம ஒர்க்குன்னு சொல்லிட்டு டேக் ஆட் பண்ணோம்ல, ஸோ அந்த டேக் ஷோ ஆகுது. அப்புறம் ஸ்பேமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. ஏன்னா எங்கேயுமே ஸ்பேம்ன்றது இல்லைல்ல, ஸோ அந்த மெயில் ஐடியில். ஸோ அதனால் ஸ்பேம்ன்றது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சர்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் சர்ச் query அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அரவிந்த்னு போட்டால் எனக்கு பாருங்கள் கரெக்டாக வந்து சர்ச் பண்ணி ரிசல்ட்டை வந்து எடுத்து கொடுத்துச்சு. ஸோ ஃப்ரம் அரவிந்த், அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ வந்து விஜய். ஸோ நம்மளோட மெயிலை வந்து எடுத்து கொடுத்துச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம அரவிந்த்ன்றது இருக்குல்ல, ஸோ நம்ம ஃப்ரம்ல வந்து இருக்குல்ல, ஸோ அதனால் எடுத்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ அதுவே வந்து நான் இப்போ 5 மறுபடியும் கொடுத்து வேறு எதனா பேர் போட்டு சர்ச் பண்ணுறேன், இந்த மெயிலே இல்லாத பேர். ஸோ அருண் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இப்போ போட்டால் பாருங்கள் எனக்கு நோ மெயில் ஃபவுண்ட்ஸ், ஸோ நோ மெயில்ஸ் ஃபவுண்ட் மேட்சிங் தி query அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு பாருங்கள். ஸோ நம்ம மெயிலில் அந்த நேம் இருந்தால் தான் வரும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நோ மெயில்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ரிசல்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வைல்ட் கார்ட் சர்ச்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ வைல்ட் கார்ட் சர்ச்சில் இப்போ நான் என்டர் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுக்கணும். ஸோ 6ன்னு கொடுத்தா தானே வைல்ட் கார்ட் சர்ச் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ 6 கொடுத்தாச்சு. ஸோ இங்கேயே ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கு பாருங்கள், யூஸ் ஸ்டார் ஃபார் எனி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்போ ஸ்டார் விஜய் ஸ்டார் மறுபடியும் கொடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு ஃபெச் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ ஸ்டார் வந்து நீங்கள் முன்னாடி பின்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அது ஃபெச் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து நம்மளோட எந்த மெயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெச் பண்ணி கொடுத்துரும். ஸோ கடைசியாக வந்து நம்ம 7 வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இங்கே நான் 7 வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம அவுட்புட் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இந்த ப்ராப்ளமை தான் நம்ம வந்து ஜாவா யூஸ் பண்ணி கோட் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக. ஸோ ஓகே, வாங்க நம்ம கோடிங் பார்ட்டுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஓகே, நம்ம சொல்யூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். நான் ஜோஹோ 3rd ரவுண்டுக்காகவே டெடிக்கேட்டடாக ஒரு கோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 25 ஜோஹோ ரவுண்ட் 3ல கேட்குற ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன் வித்து சொல்யூஷனோட. ஸோ நீங்கள் வந்து ஜோஹோக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ ஜோஹோ ரவுண்ட் 3 வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து பை பண்ணலாம். ஸோ கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 999 ஒன்லி. ஸோ இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான். ஸோ ஃப்யூச்சரில் நான் எவ்வளோ வீடியோஸ் வந்து இந்த கோர்ஸில் ஆட் பண்ணிட்டே போனாலும் நீங்கள் இந்த ஒன் டைம் பேமெண்ட் பண்ணுறது மூலிமா ஃப்யூச்சரில் நான் வீடியோஸ் ஆட் பண்ணால் கூட நீங்கள் வந்து வேறு எதுவும் பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஒரு வாட்டி இந்த கோர்ஸ் பை பண்ணாலே போதும். நீங்கள் எவ்வளோ வீடியோ நான் ஆட் பண்ணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக 20 டேஸ் முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து 20 ப்ராப்ளம்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ லாஸ்ட் 20 டேஸில் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 ப்ராப்ளம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நான் ஃபியூச்சர்லேயே வந்து இந்த எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே தான் போகிறேன் இந்த கோர்ஸுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் எப்படி நீங்கள் பை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு மேலே டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு முதல்ல லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய 2 கோர்ஸ் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே பேமெண்ட் கொடுத்து பை பண்ணுற வேண்டியதான். ஸோ நீங்கள் பை பண்ணிவிட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் வந்து நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் பேக் எண்ட்லேருந்து நான் வந்து அப்ரூவ் கொடுக்கணும். ஸோ அப்ரூவ் கொடுத்தா தான் உங்கள் டேஷ்போர்டில் வந்து கோர்ஸ் வந்து ஷோ ஆகும். ஓகே, இப்போ வாங்க நம்ம சொல்யூஷனை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ நான் இன்டெலிஜெ ஐடியா தான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு என்ன கோட் எடிட்டர் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த கோட் எடிட்டர் வந்து யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எப்படி நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா மேலே வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு மெயில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அவுட்புட்டை வந்து ரைட் சைடில் வந்து ஷோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா இப்போ நம்ம கோட் பண்ணும்போது
உங்களுக்கு கரெக்டாக நான் இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷோ பண்ணி உங்களுக்கு கோட் பண்ணால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ரைட் சைடில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பேசிக்கலாக வந்து 2 ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயில் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலு. இன்னொன்று ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைல். ஓகேங்களா? ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து மெயில் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஸோ இங்கே மெயிலின்னு மாட்டினதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபைலே வந்து ரீநேம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பாருங்கள். ஸோ ரீநேம் ஃபைல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலே வந்து மெயில் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே வந்து நம்ம பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ஜாவா யுட்டில வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் யுட்டில் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா யுட்டிலில் இருக்க எல்லாமே வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம இந்த தனித்தனியாக அரே லிஸ்ட்டு ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மொத்தமாக இந்த பேக்கேஜ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மெயில் கிளாஸில் வந்து என்னெல்லாம் கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த மெயில் கிளாஸில். ஸோ என்னென்ன வேரியபிள்ஸ்னால் நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குவோம் பார்த்தீங்களா, சென்டர், ரிசீவர். ஸோ சென்டர் மெயில் ஐடி, ரிசீவர் மெயில் ஐடி, அப்புறம் வந்து சப்ஜெக்ட் என்ன, கண்டென்ட் என்ன, அப்புறம் வந்து டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட சொல்லுவோம்ல. ஸோ நம்ம அவுட்புட்டில் வந்து பாருங்கள். ஸோ ரைட் சைடில் நான் இப்போ இந்த அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மெயிலை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் வாங்குகிறோம், யூசர் கையிலேருந்து சென்டரு, ரிசீவர் இன்ஃபர்மேஷனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வாங்குகிறோம், கண்டென்ட் வந்து ரைட் பண்ண சொல்கிறோம். இது 4மே வந்து அவங்க கையிலேருந்து வாங்குகிறோம். ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3யை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறோம் நம்ம, அவங்க வந்து டேக் வந்து போட சொல்கிறோம். ஸோ இங்கே போட்டிருக்காங்களா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு டேக் போட்டிருக்காங்களா. ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரே லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இஸ் ஸ்பேமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு இஸ் ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூரியன் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் மெயில் ஐடியில் இப்போ aravind@gmail.com போட்டிருக்கோம்ல. ஸோ அரவிந்துக்கு பதில் ஸ்பேம்னு சொல்லிட்டு எதனா ஒரு வார்த்தை நம்ம போட்டுருந்தோம்னா அந்த இஸ் ஸ்பேம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து நம்ம ஃபர்தராக எழுதுவோம். ஸோ அது உள்ளே போயிட்டு இது வந்து ஒரு ஸ்பேம் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்லும். ஸோ அதுக்காக தான் இந்த இந்த வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேரியபிள்லாம் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ இந்த வேரியபிள்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்லேயே தான் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இருக்கணும். சில இதில் பேராமீட்டரில் என்னெல்லாம் பாஸ் பண்ணுறோன்னா யூசர் கீழேருந்து வாங்குகிறோம் பார்த்தீங்களா, சென்டர் இன்ஃபர்மேஷன், ரிசீவர் இன்ஃபர்மேஷன், சப்ஜெக்ட் என்ன, கண்டென்ட் என்ன. ஸோ இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு திஸ் டாட் சென்டர்னு சொல்லிட்டு அவங்க என்ன கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்துருக்காங்களோ இன்புட்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ரிசீவர், சப்ஜெக்ட், கண்டென்ட் இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் டாட் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அரே லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம டிக்ளேர் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திஸ் டாட் இஸ் ஸ்பேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். இனிஷியலாக வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்க வந்து உண்மையாலே வந்து அவங்க மெயில் ஐடியில் வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா இருந்ததுன்னா மட்டும் அப்போ மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். மற்றபடி எப்பயுமே வந்து டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் தான் இருக்க போகுது அந்த இஸ் ஸ்பேம்ன்ற வேரியபிள். ஸோ ஓகே, இப்போ நம்ம கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மெத்தட் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு ஸோ என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை, ஸோ கெட் சென்டர் அப்படின்ற மெத்தடு கண்டிப்பாக தேவை. ஸோ அது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, ரிட்டர்ன் சென்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சென்டர் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஸோ அதை வந்து கெட் சென்டர் சொல்லிட்டு நம்ம மெத்தடை வந்து ட்ரிகர் பண்ணோம்னா அது சென்டர் இன்ஃபர்மேஷனை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதே மாதிரி பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் ரிசீவர் சொல்லிட்டு இதை ட்ரிகர் பண்ணோம்னா ரிட்டர்ன் ரிசீவர் இன்ஃபர்மேஷனை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதே மாதிரி சப்ஜெக்டும் அதை தான் பண்ணோம், கண்டென்ட் அது தான் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு கெட் டேக்ஸ்ன்ற மெத்தடை ட்ரிகர் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுவும் வந்து பேசிக்கலாக அந்த டேக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே ரைட் சைடில் அவுட்புட்டில் பார்த்தா தெரியும் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக், ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுத்துருக்கோம். ஸோ கெட் டேக்ஸ்ன்ற மெத்தடை நம்ம ட்ரிகர் பண்ணும்போது அது பேசிக்கலாக அந்த ஒர்க்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இஸ் ஸ்பேம்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை ட்ரிகர் பண்ணும்போது அந்த ஸ்பேம் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதே மாதிரி செட் ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ண போகிறோம், இதுக்கு இன்புட்டாக வந்து ஸ்பேம்ன்ற இன்ஃபர்மேஷன் வந்து இன்புட்டாக வந்து தரப்போகிறோம்.
ஸோ அது கொடுத்தோன்னா அது என்ன பண்ணோம்னா இஸ் ஸ்பேம் ஈக்குவல் டு ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணணும். ஓகேங்களா, ஆல்ரெடி இங்கே ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல இஸ் ஸ்பேம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்பேம் ஈக்குவல் டு இங்கே இன்புட்டாக கொடுக்குற இந்த ஸ்பேமுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணி அதை வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பேசிக்கலான கெட்டர் செட்டர் மெத்தட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம டேக் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே வந்து ஸோ ஆட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம இன்புட்டாக வந்து டேக் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கணும். ஸோ டேக்னா என்னது, யூசர் இங்கே கொடுத்துருக்காங்களா ஒர்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு, ஸ்போர்ட்ஸு, அவங்க என்ன டேக் கொடுக்குறாங்களோ ஸோ அது வந்து பேசிக்கலாக நம்ம டேக்ஸ் அப்படின்ற ஒரு அரே லிஸ்ட்டு மேலே க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த அரே லிஸ்ட்டு, ஸோ இந்த அரே லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ கண்டைன்ஸ் டாட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ அந்த அரே லிஸ்ட்டில் இல்லைனா மட்டும்தான் நம்ம அதே அரே லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ டேக்ஸ் அரே லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் இப்போ அவங்க லேட்டஸ்ட்டாக கொடுத்தா அந்த டேக் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணுற அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் டேகை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது கீழே வந்து ரிமூவ் டேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் இன்புட்டில் வந்து அந்த டேக் வந்து வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு டேக்ஸ் டாட் ரிமூவ் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்கலாக என்ன பண்ண போகுதுன்னா டேக்ஸுன்ற அந்த அரே லிஸ்ட்லேருந்து இப்போ நம்ம இன்புட்டாக கொடுத்த இந்த டேகை வந்து ரிமூவ் பண்ண போகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ கடைசியாக வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஸோ என்ன மெத்தடை ஓவர் ரைட் பண்ண போகிறோம்னா டூ ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தடை நம்ம ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பப்ளிக் ஸ்ட்ரிங் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா ஸோ ஆல்ரெடி ஒரு டூ ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது மேலேயே வந்து நம்ம இந்த மெத்தடை போடுறதுனால ஸோ அந்த மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி அர்த்தமாயிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா கரெக்டான அந்த சென்டர் இன்ஃபர்மேஷன், ஸோ ஃப்ரம்னு சொல்லிட்டு போட்டு சென்டர் இன்ஃபர்மேஷன், டூன்னு சொல்லிட்டு போட்டு ரிசீவர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு சப்ஜெக்ட், கண்டென்ட்டுக்கு கண்டென்ட்டு, டேக்ஸுக்கு வந்து டேக்னு போட போகிறோம். அவ்வளோதான், ஸ்பேமுக்கு வந்து ஸ்பேம் வந்து போட போகிறோம். ஸோ அப்படி போட்டு நம்ம வந்து அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், அவுட்புட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரீசெண்ட் ஒன் மெயில்னு சொல்லிட்டு ஃப்ரம், டூ, சப்ஜெக்ட், கண்டென்ட் எல்லாமே வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த டூ ஸ்ட்ரிங்கிற இந்த மெத்தடை வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் நம்ம மெயில் கிளாஸு. ஸோ மெயில் ஃபைல் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெயில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதில் என்னெல்லாம் ரைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துலாம் அவங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த மெயில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபைலை வந்து முதல்ல க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி மெயில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்து ஜாவா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ மெயில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ மெயில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் கிளாஸை வந்து நம்ம யூட்டில் பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இதுலேருந்து ஈஸியாக நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கும் வந்து நம்ம அந்த வேரியபிள்ஸை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெயில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கிளாஸுக்குள்ளே வந்துட்டு நான் ப்ரைவேட் லிஸ்ட் ஆஃப் மெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் வந்து செட் ஆஃப் ஸ்பேம் மோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ மூணாவது வந்து ஸ்கேனர் கிளாஸை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன பண்ண போகிறோம்னா மெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரே லிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்பேம் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹேஷ் மேப்பில் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பேம் வேர்ட்ஸ்லாம், ஸோ சில ஸ்பேம் வேர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த லாட்ரி, வின்னிங்கு, ப்ரைஸு, ஃப்ரீ, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்குள்ளே நான் போட போகிறேன். ஸோ ஸ்கேனர் மெத்தட் இருக்குன்னா யூசர் கையிலேருந்து இன்புட் வந்து வாங்குறதுக்கு தான் இந்த ஸ்கேனர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக ஒரு மெத்தடில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பப்ளிக் மெயில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நம்ம ஃபைல் நேம் என்னவா இருக்க போதோ ஸோ அதே நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டரும் வந்து இருக்கணும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஸோ டிக்ளேர் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மெயிலுன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்ல. ஸோ அந்த மெயில் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஸ்பேம் வேர்ட்ஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஹேஷ் செட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அரே டாட் ஆஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா ஸோ இது எல்லாமே வந்து அந்த செட்டில் வந்து இப்போ ஆட் ஆகிடும். ஸோ லாட்ரி, வின்னிங்கு, ப்ரைஸு, ஃப்ரீ, அர்ஜென்ட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த வேர்ட்லாம் வந்தாலே பேசிக்கலாக அது ஒரு ஸ்பேம் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வந்து அதை ஒதுக்கி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்கேனர் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன். ஸோ யூசர்கிலேருந்து நம்ம இன்புட் வாங்குறதுக்கு இந்த ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து
நம்ம அவுட்புட்டில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஸ்டோர் மெயில் இதுக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோர் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்டர் சென்டர் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஸோ இங்கே ரைட் சைட்லையும் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு என்டர் சென்டர்ஸ் மெயில் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சென்டரோட இமெயில் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன ஆக போகுதுன்னா, இந்த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரிசீவர் மெயிலை ரைட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து விஜய் இந்த இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து ரிசீவரில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி கண்டென்ட்டு அண்டு சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேரியபிள் வந்து கரெக்டாக வந்து ஸ்டோர் ஆகிடும், யூசர் என்ட்ரு பண்ண. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, மெயிலுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டு இதுக்கு வந்து பேராமீட்டர்ஸை எது பாஸ் பண்ணுறோன்னா, யூசருக்குலேருந்து இப்போ வாங்கணும் பார்த்தீங்களா 4 இன்ஃபர்மேஷனு, ஸோ அதை 4த்தையும் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணால் என்ன ஆகும் பேசிக்கலாம், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெயில் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி, ஸோ ஒன்று ஒன்றா வந்து ரிட்டர்ன் ஆகி கடைசியாக இந்த டூ ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டான ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் எப்பவுமே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செக் ஸ்பேம் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம யூசர் என்ட்ரு பண்ண அந்த மெயில் ஐடிஸில் எதனா ஸ்பேம் வந்து போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ இதுக்கான மெத்தட் வந்து நம்ம இன்னும் ரைட் பண்ணல. ஸோ இனிமேல் ஃபர்தராக வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ மெயிலுன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த கிரியேட் பண்ணதை மெயில்ஸ் டாட் ஆட் ஆஃப் மெயில். ஸோ மெயில்ஸ்ன்றது என்னது, ஸோ மெயில்ஸ்ன்றது அது ஒரு அரே லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அரே லிஸ்ட்டில் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த மெயில், அந்த மெயில் இன்ஃபர்மேஷனை இந்த மெயில்ஸில் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நான் உங்களுக்கு மெயில்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். மெயில்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே கீழே வந்து பேஸ்ட் பண்ணுற பாருங்க. ஸோ மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு மெயிலும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்லேயும் வந்து இப்போ மெயில்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்குள்ளே ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் எப்படி ஸ்டோர் ஆகும்னா சென்டரு, ஸோ ரிசீவரு, ஸோ சப்ஜெக்ட்டு, கண்டென்ட்டு, டேகு, ஸோ எல்லாமே போட்டு ஸ்பேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும். டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு, மீட்டிங்கு, ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ ஒரு மெயில் முடிஞ்சதா, ஸோ கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்படி இருக்காது பேசிக்கலாக. சென்டரு கீழே டேரெக்டாக வந்து ரிசீவர் வர மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும். ஸோ இது மெயில் இன்ஃபர்மேஷனு. ஸோ அதே மாதிரி 2வது மெயில் இன்ஃபர்மேஷனு, ஸோ 3வது மெயில் இன்ஃபர்மேஷனு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரே லிஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கடைசியாக வந்து மெயில் ஸ்டோர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மெசேஜை மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், மெயில் ஸ்டோர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து அவங்க என்ட்ரு பண்ணாங்கன்னா அவங்க கீழே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வாங்கிட்டு வெறுமனே மெயில் ஸ்டோர்டு சக்ஸஸ்ஃபுல்லி இந்த அவுட்புட்டை மட்டும் தான் கொடுக்குறோமே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு மெயிலை வந்து டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டெலீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ நம்ம இந்த அரே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணோம் பார்த்தீங்களா, மெயில்ஸ்ன்ற அரே லிஸ்ட்டில், ஸோ அந்த அரே லிஸ்ட்லேருந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம் கரெக்டாக அந்த இண்டெக்ஸ்லேருந்து. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா பப்ளிக் வாய்ட் டெலீட் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்டர் மெயில் இண்டெக்ஸ் டு பி டெலீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கோன்னா இன்ட்டு இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க என்ட்ரு பண்ணுற இண்டெக்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறோன்னா, அந்த இண்டெக்ஸ் வந்து 0க்கு மேலே என்ட்ரு பண்ணியிருக்காங்களா, அண்டு இண்டெக்ஸ் லெஸ் தென் மெயில்ஸ் டாட் சைஸா. ஸோ மெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதில் வந்து இப்போ ஒரு 10 மெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து மெயில்ஸ் சைஸ்னால் 10. ஸோ 10க்குள்ளே என்ட்ரு பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து வேலிட் இண்டெக்ஸு. ஸோ அப்படி இல்லை அவங்க வந்து ஒரு 15 அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் என்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அது வந்து ஒரு வேலிட் இண்டெக்ஸே கிடையாது. ஸோ அப்போ வந்து எல்ஸுக்குள்ளே வந்து இன்வேலிட் மெயில் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை அவங்க கரெக்டாக தான் என்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னா என்ன பண்ணணும்னா மெயில்ஸ் டாட் ரிமூவ் ஆஃப். ஸோ அந்த அரே லிஸ்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுணும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு என்ன பிரிண்ட் பண்ணோன்னா மெயில் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுற வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த டெலீட் மெயில் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி டேகை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம அவுட்புட்டில் வந்து பாருங்கள், டேக் ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டெப்பு. ஸோ ஆட் டேக்னு கொடுத்துருக்கோம்ல, ஸோ அவங்க அந்த 3யை வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸோ என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அவுட்புட்லேயே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னே. ஸோ இங்கே பாருங்கள், அவங்க 3 என்ட்ரு பண்ணியிருக்காங்களா, என்ட்ரு பண்ணவொடனே என்ன வருது, என்டர் மெயில் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு.
ஸோ என்டர் மெயில் இண்டெக்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி அவங்க ஒரு இண்டெக்ஸ் என்ட்ரு பண்ணுவாங்களா, அவங்க என்ன இண்டெக்ஸ் என்ட்ரு பண்ணுறாங்களோ அது வந்து இந்த இண்டெக்ஸ்ன்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணிட்டு அதே மாதிரி தான் செக் பண்ணுறோம், அது ஒரு வேலிட் இண்டெக்ஸான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, இண்டெக்ஸ் லெஸ் தென் மெயில்ஸ் டாட் சைஸாக செக் பண்ணுறோம். ஸோ இந்த செக்குக்குள்ளே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே போவோம். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் கண்டிஷனில் வந்து இன்வேலிட் மெயில் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு இந்த கண்டிஷன். ஸோ என்ன பண்ண போகுது, என்டர் டேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகுது. ஸோ இப்போ டேக் வந்து அவங்க என்ட்ரு பண்ண போகிறாங்க. ஸோ என்ட்ரு பண்ணுறதை என்ன பண்ணணும், டேக்ன்ற இந்த வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மெயில் டாட் கெட் ஆஃப் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ மெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல நிறைய மெயிலு. ஸோ அந்த அரே லிஸ்ட்லேருந்து எந்த இண்டெக்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த இண்டெக்ஸுக்கு போயிட்டு அந்த மெயில் இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் மெயில் இண்டெக்ஸை எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த டேகை வந்து ஆட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ மறுபடியும் கூட நான் உங்களுக்கு இங்கே பேஸ்ட் பண்ணி வேணால் காமிக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த தேர்ட் மெயிலு தான் வந்து இப்போ அது கரெக்டாக இண்டெக்ஸில் வந்து இந்த மெயிலுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ மெயிலுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக இந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் பண்ணிச்சு பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி தான் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷோ ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்டாட்ஸ் வந்து ஷோ பண்ண பாருங்கள். ஸோ மெயில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டோட்டல் மெயில் வந்து 1, என்டர் நம்பர் ஆஃப் ரீசெண்ட் மெயில்ஸ் டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ அவங்க 1 என்ட்ரு பண்ணாங்கன்னா ரீசெண்டாக இருக்க அந்த ஒரு மெயில் மட்டும் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து மொத்தமாக 5 மெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரீசெண்டாக வந்து எனக்கு 2 மெயில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா லாஸ்ட்டாக வந்த 2 மெயில் மட்டும் தான் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்த 2 மெயிலை டிஸ்பிளே பண்ணக்கூடாது. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் மெத்தடை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இதுதான் இந்த ஷோ ஸ்டாட்ஸ்ன்ற மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், மெயில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டோட்டல் மெயில்ஸ் ஈக்குவல் டு மெயில் ஸ்டாட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், டோட்டல் மெயில்ஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்டர் நம்பர் ஆஃப் ரீசெண்ட் மெயில்ஸ் டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அவங்க என்ன நம்பரை என்ட்ரு பண்ணுறாங்களோ அதை எண்ணில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ரீசெண்ட் என் மெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம அவுட்புட்லேயே கூட நீங்கள் பாருங்கள், ரீசெண்ட் 1 மெயில் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கணுமா, பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ண போகிறோன்னா மெயில் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமாக வந்து மாற்றிக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரீமாக ஏன் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். ஸோ ஸ்ட்ரீமாக ஏன் மாற்றுறோன்னா இப்போ வந்து இப்போ லார்ஜ் செட் ஆஃப் மெயில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பல டிபி கணக்கில் உங்களுக்கு மெயில் இருக்குது. ஸோ ஜிபி கணக்கில் மெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால் நம்ம அதை ஸ்ட்ரீம்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மெமரி மேனேஜ்மெண்ட்டு, ஸோ சிஸ்டம் வந்து உங்களுக்கு லேக் ஆகாமல் இருக்கும். ஏன்னா அது வந்து சின்ன சின்ன சங்க்ஸாக வந்து எடுத்து தான் இந்த ஸ்ட்ரீமில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரீமில் வந்து ப்ராசஸ் பண்ணி லாஜிக் வந்து எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து 2 கொடுத்துருக்கேன். என்னென்னா ஸ்கிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப்னா என்ன பண்ண போகுதுன்னா, ஸோ இப்போ அவங்க ரீசெண்டான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 மெயில் டோட்டலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 மெயிலில் அவங்க எதெல்லாம் வந்து ஸ்கிப், இப்போ வந்து யூசர் வந்து 2 மெயில் தான் எனக்கு வேணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்த 3 மெயிலை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஏன்னா அவங்களுக்கு டாப்பில் இருக்க 2 மெயில் தான் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 மெயிலை ஸ்கிப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா 0 to மெயிலோட சைஸ் மைனஸ் n. ஓகேங்களா? இந்த நான் சொன்ன எக்ஸாம்பிள் கேஸில் 5 அவங்களுக்கு எத்தனை மெயில் வந்து வேணும், டாப்பில் இருக்க 2 மெயில் வந்தோம், அதாவது ரீசெண்டாக வந்து 2 மெயில் வேணும். ஸோ 5 - 2னா நம்மளுக்கு என்ன வரும், 3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்க 3 மெயிலை வந்து அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். 0 to mails dot size -1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் ஈச் ஆஃப் சிஸ்டம் அவுட் println. ஸோ அப்படி ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா டாப் 2ல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மட்டும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த பேசிக்கலாக இந்த ஷோ ஸ்டாட்ஸ்ன்ற இந்த மெத்தடில் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து செக் ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே ஒரு மெத்தட் பார்த்தோம் பார்த்தீங்களா, நான் அப்பயே உங்களுக்கு சொன்னேன்ல அந்த மெத்தட் வந்து நம்ம கீழே வந்து எலாபரேட்டாக பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தடையும் பார்த்துடலாம். ஸோ இந்த செக் ஸ்பேம் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயில் இன்ஃபர்மேஷன் வந்து யூசர் கிட்டேருந்து வாங்குது. ஓகேங்களா? ஸோ வாங்கிட்டு
content equal to mail dot get content to uppercase. ஸோ அந்த மெயில் கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து லோவர் கேஸில் வந்து லோயர் கேஸில் மாற்றுது எல்லாத்தையும். ஸோ மாற்றிட்டு என்ன பண்ண போகுதுன்னா ஒரு வேர்டாக வந்து போகுது. ஸோ ஒரு வேர்டாக போயிட்டு ஸ்பேம் வேர்டு இருக்கா, அந்த ஒரு வேர்ட்லேயே ஸ்பேம் வேர்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ பேசிக்கலாக என்ன பண்ணுதுன்னா, ஸோ இந்த மெயில் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த கண்டென்ட்டில் எதனா ஒரு வார்த்தையாவது ஸ்பேம் அப்படின்னு, ஸ்பேம்னா என்னது, இங்கே மேலே வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல, எதனா ஒரு வார்த்தையாவது இந்த லாட்ரி, வின்னிங்கு, ப்ரைஸு, ஃப்ரீ, அர்ஜென்ட்டு, ஸோ இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஸோ எதனா ஒரு வார்த்தை இந்த வார்த்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார் ஈச் லூப்பில் ஸோ செக் பண்ணிட்டு அந்த மாதிரி வார்த்தை இருந்துச்சுன்னா மெயில் டாட் செட் ஸ்பேம் ஆஃப் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிடும். ஸோ அப்போனா என்னது, இஸ் ஸ்பேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து மேலே கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம மெயில் அப்படின்னு சொல்கிற இந்த மெத்தடில் வந்து, ஸோ இந்த ஃபைலில் வந்து கிரியேட் பண்ணோம்ல இஸ் ஸ்பேம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இஸ் ஸ்பேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக வந்து மாற்றிடுவோம் அப்போ நம்ம. ஸோ ட்ரூவாக மாறிடுச்சுன்னா அப்போ இது ஒரு ஸ்பேம் மெயிலாக வந்து மாறிடும். ஸோ எப்போ ஒரு மெயில் வந்து ஸ்பேம் மெயிலாக மாறுதோ ஸோ அப்பயே வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். ஓகேங்களா, ஸோ ஒரு வேளை இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே போகலான்னா என்ன அர்த்தம், அப்போ இதில் ஸ்பேம் கண்டென்ட்டே கிடையாது இந்த மெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ பிரேக்கே ஆகாது. ஸோ இதுதான் பேசிக்கலாக வந்து இந்த செக் ஸ்பேம்ன்ற இந்த மெத்தடில் வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சர்ச்லேயே வந்து 2 சர்ச் இருக்குது. நம்ம அவுட்புட் பார்க்கும்போதே பார்த்தோம் பார்த்தீங்களா, நார்மல் சர்ச் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து வைல்டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் சர்ச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து நார்மல் சர்ச்சு. ஸோ நார்மல் சர்ச்சில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா என்டர் சர்ச் query அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ யூஸர் வந்து என்ன என்ட்ரு பண்ணாலும் ஸோ அதை வந்து இந்த queryல வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவல் டு மெயில் ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறோம். ஸோ நம்ம ரிசல்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபில்ட்ரு கொடுத்து அந்த ஸ்ட்ரீமில் ஃபஸ்ட்டு மாற்றிட்டு ஃபில்ட்ரு கொடுத்து என்ன பண்ணுறோன்னா மெயில் ஸ்டார்ட் கெட் சென்டர் டாட் டூ லோயர் கேஸ் டாட் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம queryல வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். அதாவது என்னன்னா, இப்போ யூஸர் வந்து எதனா போட்டு சர்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மீட்டுன்னு போட்டு சர்ச் பண்ணியிருக்காங்களா யூஸரு. ஸோ மீட்டுன்னு போட்டு சர்ச் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா மீட்டிங்கு இல்லை மீட்டப்பு, ஸோ அந்த மாதிரி வார்த்தைங்க எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ அதுதான் நார்மல் சர்ச்சுக்கும் உங்களுக்கு வந்து வைல்டு கார்ட் சர்ச்சுக்கும் இதான் வித்தியாசம். ஸோ நார்மல் சர்ச்சில் மீட்டுன்னு போட்டால் நீங்கள் எக்ஸாக்ட் மேட்சை வந்து செக் பண்ணாது. ஸோ அந்த மீட்டிங்கு, மீட்டப்பு, ஸோ இந்த மாதிரி வார்த்தைங்களை வந்து சர்ச் பண்ணும். ஸோ ஆனால் உங்கள் வைல்ட் கார்ட் சர்ச்சில் எக்ஸாக்ட் வார்த்தையை வந்து சர்ச் பண்ணும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா மெயில் வந்து டூ லோவர் கேஸில் மாற்றி அந்த வார்த்தை எங்கன்னா இருக்கா செக் பண்ணுது. ஸோ ஒன்னொன்றுத்துலேயே செக் பண்ணுது. ஸோ கெட் சென்டரில், ரிசீவரில், சப்ஜெக்டில், கண்டென்ட்டில், ஸோ டேகில், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து செக் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி வார்த்தை எதனா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எதுவுமே இல்லைன்னா மறுபடியும் வந்து அந்த டூ லிஸ்ட்டுக்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸ்ட்ரீம்லேருந்து மறுபடியும் கன்வெர்ட் பண்ணிடுறோம் பேக் டு நார்மலுக்கு. ஓகேங்களா, ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோன்னா இஃப் ரிசல்ட் டாட் இஸ் எம்டி. ஸோ ரிசல்ட் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா நோ மெயில்ஸ் ஃபவுண்ட் மேட்சிங் தி query அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட வேண்டியதான். ஸோ அப்படி இல்லாமல் எம்டியாக இல்லாமல் ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா சர்ச் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த பர்டிகுலர் சர்ச் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பர்டிகுலர் சர்ச் ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்து தரணும். ஸோ இங்கே பாருங்கள் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு சர்ச் ரிசல்ட்டில் வந்து ஒரு வேல்யூ வந்து வந்திருக்கு. ஏன்னா மீட்டிங்கிற வார்த்தை வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் வேர்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மெயிலே வந்து அவுட்புட்டாக வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இது நார்மல் சர்ச்சு. ஸோ வைல்டு சர்ச்சும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுவும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ வைல்டு சர்ச்சில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அதே மாதிரி என்டர் வைல்டு சர்ச் பட்டன் யூஸ் ஸ்டார் ஃபார் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துக்கிறோம் ஃபைனல் வேரியபிளில். ஸோ ஃபைனல்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அவங்க என்ட்ரு பண்ணுற வேல்யூ எல்லாத்தையுமே டூ லோவர் கேஸில் வந்து மாற்றிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ரீப்ளேஸ் ஸ்டார் வித் டாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ அவங்க எதனா ஸ்டார்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஸ்டார் எம்இஇ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தா அதை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி மாற்றிக்கணும்னா டாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும். ஓகேங்களா, ஸோ மாற்றிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஸ்ட்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரீமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி நம்ம மேலே சர்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி தான் இந்த வைல்ட் கார்ட்லேயும் நம்ம சர்ச் பண்ணோம். ஸோ மெயினான டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம சர்ச்சுக்கும் வைல்ட் கார்ட் சர்ச்சுக்கும்
ஸோ சர்ச்சில் வந்து டாட் கண்டெய்ன்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுவோம், அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் நம்ம வைல்ட் கார்ட் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் மேட்சஸ் அப்படின்ற இந்த இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் மேட்சஸை யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டான நீங்கள் என்ன கீவேர்ட் கொடுக்குறீங்களோ ஸோ அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற வரைக்கும் அது செக் பண்ணும். இப்போ மீட்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸாக்டாக மீட் வந்து உங்கள் மெயிலில் இருக்குது, எந்த மெயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ அதுவே நீங்கள் மீட்டுன்ற வேர்டை இந்த கண்டெய்ன்ஸ்ன்ற இந்த மெத்தடில் கொடுத்ததுனால அதுக்கு எக்ஸாக்டான மீட்டுன்ற வேர்டை சர்ச் பண்ணாது. ஸோ மீட்டிங், மீட்டப், ஸோ அந்த மாதிரி அதில் ஆரம்பித்து அந்த வேர்டாக எப்போ முடியுதோ ஸோ அதை வந்து நீங்கள் மெயிலில் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி அதை வந்து query பண்ணி கொடுக்கும் எக்ஸாக்டான அந்த மெயிலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் சர்ச்சுக்கும் வைல்ட் கார்ட் சர்ச்சுக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சென்டரில் சர்ச் பண்ணுறோம், ரிசீவர், சப்ஜெக்ட்டு, கண்டென்ட்டு, ஸோ டேக்ஸு எல்லாத்துலேயும் சேமாக அதே மாதிரி சர்ச் பண்ணிட்டு ஸோ மறுபடியும் வந்து கடைசியில் வந்து மறுபடியும் டூ லிஸ்ட்டுக்கே வந்து அதை சேஞ்ச் பண்ணுற வேண்டியதான். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம ECMTயான்னு செக் பண்ணுறோம். ஸோ அப்படி ECMTயாக இருந்துச்சுன்னா நோ மெயில்ஸ் ஃபவுண்ட் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுற வேண்டியதான். ஸோ இல்லாமல் நம்மளுக்கு பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் பேட்டர்ன் அந்த மெயிலை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். நம்ம லாஜிக்ஸ் இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த டிஸ்பிளே பண்ணுற அந்த மெத்தடை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே மெனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன்ல, ஸோ இது என்னன்னா ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒன்று டிஸ்பிளே இருக்குல்ல, மெயில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு. ஸோ இதை தான் வந்து இந்த மெனுவில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்பிளே மெனுன்னு சொல்லிட்டு மெயில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் ஒரு 7 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டோர் மெயில், டெலீட் மெயில், ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் வந்து என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இப்போ அவங்க சாய்ஸ் வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு ஸ்விட்ச் கேஸில் போட்டு ஸோ அவங்க 1ன்னு என்ட்ரு பண்ணால் இந்த மெத்தடை ட்ரிகர் பண்ணு, 2ன்னு என்ட்ரு பண்ணால் வேறு மெத்தடை ட்ரிகர் பண்ணு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கு கடைசியாக வந்து நான் மெயின் மெத்தடை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே ஒரு கிளாஸில் வந்து மெயின் மெத்தட் தான் முதல்ல ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த மெயின் மெத்தடை வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்து ஸோ மெயில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல இருந்து இப்போ நம்ம சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு இப்போ அவங்க சாய்ஸ் யூசர்கிலேருந்து அந்த சாய்ஸ் வாங்குறோம்ல, ஸோ சாய்ஸ் வாங்கிட்டு டூ ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகிறோம். ஸோ டூ ஸ்டேட்மெண்ட்னா என்னது, கண்டிப்பாக ஒரு வாட்டி அது ரன் ஆகும் டூ வைல் லூப் வந்து. ஓகே, இப்போ மொதல் வாட்டி இது உள்ளே போயிட்டு சிஸ்டம் டாட் டிஸ்பிளே மெனு. ஸோ டிஸ்பிளே மெனு கொடுத்ததுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த டிஸ்பிளே ஆகுது முதல்ல. ஸோ அதுதான் இந்த சிஸ்டம் டாட் டிஸ்பிளே மெனு வந்து பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு யூசர்கிலேருந்து சாய்ஸ் வந்து வாங்குகிறோம். ஸோ வாங்கிட்டு அதை வந்து ஸ்விட்ச் கேஸில் போட்டு அவங்க சாய்ஸ் வந்து 1ன்னு என்ட்ரு பண்ணியிருந்தாங்கன்னா சிஸ்டம் டாட் ஸ்டோர் மெயில் இந்த மெத்தட் வந்து ட்ரிகர் பண்ணு. ஸோ 2ன்னு என்ட்ரு பண்ணியிருந்தா டெலிட் மெயிலு. ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன என்ட்ரு பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெத்தடை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணி விடணும். ஸோ அவங்க எதுவுமே என்ட்ரு பண்ணலன்னா இன்வேலிட் சாய்ஸு. ஸோ 1 to 7க்குள்ளே சாய்ஸ் கொடுங்க, நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு எதோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஒரு வைல்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சாய்ஸ் நாட் ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டூ வைல் லூப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது அந்த டூக்குள்ளே போயிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுதான் பேசிக்கலாக டூ வைல் லூப் பண்ணணும். ஓகே, இப்போ கடைசியாக வந்து ஸ்கேனர் வந்து எப்போ நம்ம ஓப்பன் பண்ணாலும் அதை க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸு. ஓகேங்களா? ஸோ அதனால் சிஸ்டம் ஸ்கேனர் டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த கோடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்டர் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகலை. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இங்கே மேலே போய் பார்த்தோன்னா எனக்கு ஜாவா யூட்டில் ஸ்ட்ரீம்ஸ் டாட் கலெக்ஷன், ஸோ இதுலேருந்து இம்போர்ட் பண்ணுது கலெக்ஷனை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கோடு வந்து ஃபுல்லாக நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கோடு வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்னை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.